ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் இவ்வளோ சாதம் மீந்திருக்கு. இன்றைக்கி திருக்கார்த்திகை தீபங்கனால விரத நாளில் நான் பச்சரிசி தான் வடிப்பேன். பச்சரிசி தான் வடிச்சிருந்தேன். இன்றைக்கி விரதங்கனால நைட்டு நான் சாதம் சாப்பிட மாட்டேன். இல்லைன்னா நான் மற்ற நாள்லாம் சாதம் சாப்பிடுவேன். இப்போ இந்த மழை காலமாக இருக்குது. இந்த மழை காலத்தில் சாதம் மீந்துட்டா நம்ம என்ன செய்யலாம்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த சாதத்துக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய், மீடியம் சைஸ் பெரிய நெல்லிக்காய்னு வச்சுக்கோங்களேன், அந்தளவு புளி ஊற வச்சுருக்கேன். இந்த புளியை கரைச்சி வடிகட்டி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதில் ஒரு டீஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நான் புளி ஊற வைக்கும் போதே கல் உப்பு சேர்த்து ஊற வச்சேன். அதை கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ங்கிறதுனால இப்போ இந்த புளி கரைசலை நம்ம இந்த சாதத்தில் விட்டு நல்லா கிளறி அழுத்தி மூடி வச்சிடலாம். காலையில் இந்த சாதத்தை தாளித்து நம்ம சாப்பிட்லாம். சூடாக சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே எலுமிச்சம்பழம் போட்டு வச்சு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ மழை காலமாக இருக்கா, சில பேருக்கு எலுமிச்சம்பழம் ஒத்துக்காது, சளி பிடிக்கும். ஆனால் புளி எப்பயுமே சூடு தான். நம்ம இந்த காலத்தில் இந்த மாதிரி புளி தண்ணி ஊற்றி வச்சு நம்ம மறுநாள் இதை தாளித்து சாப்பிட்லாம். இப்போ இந்த புளி கரைசலை இந்த சாதத்தில் ஊற்றி நம்ம கிளறி நல்லா அழுத்தி மூடி வச்சிடலாம். உங்கள்கிட்ட எவ்வளோ சாதம் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளி கரைசல் ரெடி பண்ணிக்கலாம். புளியோட தன்மையும் இருக்கும்ல, புளிப்பு சில புளி புளிப்பாக இருக்கும், சில புளி தித்திப்பாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளி கரைசல் செஞ்சு இந்த மாதிரி நல்லா கிளறி, நான் இப்போ ஒரு கையால் கிளறேன், நல்லா கிளறி நம்ம கட்டிலாம் இல்லாமல் மூடி வச்சிடலாம். புளியோட அந்த புளிப்பு தன்மைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளி ஊற வச்சு கரைச்சிக்கோங்க. சாதம் அளவையும் பார்த்துக்கோங்க, உங்கள்கிட்ட எவ்வளோ சாதம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. அரிசி விற்கிற விலையில் இந்த மழை காலத்தில் எவ்வளோ பேர் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. நம்ம இந்த சாதத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. கொஞ்சமாக இருந்ததுன்னா காக்காக்கு வச்சுடுவேன், இல்லை கழனி பானையெல்லாம் ஊற்றிடுவேன். இது கொஞ்சம் நிறையாவே இருக்குது. சரி, அதனால தான் இந்த மாதிரி ஊற்றி வச்சு காலைல சூடு பண்ணி நம்ம தாளித்து சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். காலைல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேற்று நைட்டு மீந்து போன சாதத்தில் புளி கரைசல் ஊற்றி வச்சுருந்தோம். அதாவது புளி தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம் பாருங்கள். அது எப்படி வெறப்பாக இருக்குது பாருங்கள் சாதம். இப்போ அதை நம்ம தாளித்து சாப்பிட்டுடலாம், சூடாக சாப்பிட்லாம். இப்போ அதுக்கு வானல் பற்ற வச்சு நான் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். அடுப்பு பற்ற வச்சு வானலில் போட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், வானலில் பற்ற வச்சுன்னு சொல்லிட்டேன், சாரி. அடுப்பு பற்ற வச்சு வானலில் போட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும், அதில் கடுகு போட்டுக்கலாம். எங்களை போல் 80s கிட்டு 90s கிட்டுக்கெலாம் இதெல்லாம் தெரியும். ஆனால் இப்போ இருக்க பிகினர்ஸுக்கெல்லாம் தெரியாது, சின்ன பிள்ளைங்களுக்கெலாம். அவங்களாம் சாதத்தை வீணாக்குவீங்க, அதனால தான் இது போடுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு, தாளிப்பு உளுந்து போட்டுக்கலாம். நான் எப்பயுமே இந்த உளுந்து கடலைப்பருப்புலாம் நிறையா போட்டு தாளிப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். தேவையான வேர்க்கடலை கூட போட்டுக்கலாம், நான் போடலை. கடலைப்பருப்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக செய்கிற புளி சாதத்தை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறிக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கிளறிக்கலாம். புளி தண்ணி கொஞ்சம் கூடுதலாக இருந்திருக்கு, அடியில் தண்ணியாக நின்றுது. பரவாயில்ல, இதெல்லாமே வற்றிடும். டேஸ்ட் சூப்பராக இருக்கும்.
நம்ம வெயில் நாளில் சாதம் மீந்துட்டால் எலுமிச்சம்பழம் புழிஞ்சி ஊற்றி வைக்கலாம். இந்த மழை நாளில் சாதம் மீந்துட்டால் இந்த மாதிரி புளி தண்ணி ஊற்றி வச்சா நல்லா சூப்பராக இருக்கும். உடம்புக்கும் ஒன்றும் கெடுதல் இல்லை. எலுமிச்சம்பழம்னா கொஞ்சம் பேருக்கு சளி பிடிக்கும் மழை நாளில், அதுக்கு மாற்று ஏற்படுதா இந்த புளி தண்ணி. இதுக்கு வந்து அப்பளம் வறுத்து தொட்டுக்கலாம். இல்லைன்னா முதல் நாள் சாம்பார் சூடு பண்ணி வச்சுருக்கோம்ல, அதனால் திக்காக இருக்கும் பாருங்கள், அது வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் வந்து காலையில் டிஃபனுக்கு சாப்பிட பிடிக்குன்னா டிஃபனுக்கே செஞ்சு கூட சாப்பிட்லாம். அப்படின்னா மத்தியானம் லஞ்சு டைம்லேயும் செஞ்சு சாப்பிட்லாம். அது வரைக்குமே நல்லா தான் இருக்கும் அந்த சாதம். நம்ம புளி எலுமிச்சம்பழம்லாம் ஊற்றும் போது சாதம் நல்லா வெறப்பாக நல்லாயிருக்கும், வீணாக போகாது. எனக்கு காலையிலேயே சாதம் சாப்பிட பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா லஞ்சுக்கு செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம ஆஃபீஸ் போகிற நாளெல்லாம் இது மாதிரி செய்ய முடியாது, இதெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது, நிறைய பேர் கூட சாப்பிடுவோம். அப்படி இல்லை வீட்டில் இருக்கிற நாளைக்குனா நம்ம இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்லாம். இதே ஆஃபீஸ் போகிறனால நம்ம காலையிலே கூட செஞ்சு சாப்பிட்டுடலாம். ஆனால் சூடாக சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ், இதை எடுத்துகிட்டுலாம் போய் சாப்பிட முடியாது. ஆறி சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும், ஆனால் சூடாக சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தண்ணியெல்லாம் வற்றி இது கொஞ்சம் நல்லா போலப்பலன்னு ஆகட்டும், அப்புறமா பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று கொஞ்சம் வடை மாவு எடுத்து வச்சுருந்தேன், அதுதான் வடை போட்டிருக்கேன் சூடாக. இந்த புளி சாதத்துக்கும் அந்த வடைக்கும் சூப்பராக இருக்கும். புளி சாதமாக ரெடி ஆகிடுச்சி. இப்போ நம்ம வடையை எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீந்த சாதத்தில் சூடான புளி சாதமும் வடையும் ரெடியாக இருக்குது. இதுக்கு அப்பளம் வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நேற்று வச்சு சாம்பார் சூடு பண்ணி வச்சுருந்தாலும் தொட்டு சாப்பிட்டா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாடெலாம் வேஸ்ட் ஆக்க வேண்டாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.